நட்சத்திர பேச்சாளர். ஸ்டார் பேச்சாளர். என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினச்சேன். ஆனால் நிறைய சர்ச்சையில் மாட்டிக்கிறீங்க. சர்ச்சை இருந்தால் தான் மனுஷன். அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களே? என் கட்சி என் தலைவர்கிட்ட நான் கேட்குறேன். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? என்ன ஒரு அண்ணாமலை வந்துட்டாரு, பள்ளிக்கூடம் போயிருந்தாரு லண்டன். ஆமாம், மேலே படிக்க. கீழே படித்து என்ன முடியுமோ சாதிச்சிட்டாரு. இப்போ மேலே படித்து சாதிக்க போகிறார். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவிடா. பயமே இல்லையா யாருக்கு? உங்களுக்கெல்லாம். என்னை பொறுத்தவரையும் காலி பெருங்காய டப்பா, அவ்வளோதான். சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இப்படி முன்னாள் ஐபிஎஸ்ங்க. அதையே நான் கிராஸ் செக் பண்ணிட்டு என் தலைவர்கிட்ட மன்றாடி கேட்டிருக்கேன். என்னாச்சு? நான் போலீஸாக நினைக்கல, அவ்வளோதான். அப்போ என்ன நினைக்கிறீங்க? எனக்கு போலீஸுன்றதுல உடன்பாடு இல்லை. பார்த்தா அப்படி தெரியல? இல்லை இல்லை. நேரில் பார்த்தாலுமா? எதில் பார்த்தாலும் எனக்கு தெரியல. முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் சைடில் எப்படி பார்த்தாலும் தெரியல, எனக்கு தெரியல. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி விஷயத்தில் சேர்க்காதீங்க. ஏன்? மரத்துக்கு மரம் தாவறது குரங்குன்னு தானே சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் எங்கன்னா குரங்கு பாருங்கள், தாவாது அது. ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது தாவரத்தை நிறுத்திடுச்சு. இப்போ ஏன்? நம்மளை விட இவன் பயங்கரமாக தாவறாங்க, அதனால் நம்ம தாவரம் அசிங்கமாக இருக்குன்னு நிறுத்திடுச்சு. எல்லாம் ஒன்னால இப்போ சின்னையா கேட்டிருக்கிறாரு, ஏன் துரைமுருகனுக்கு வந்துட்டு துணை முதல்வர் போஸ்டிங் தரல, ஏன் உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு கேட்கிறாரு. எங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லணும்னு கேட்குறேன் நான். உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள. எம்பிக்கு நிற்க வேண்டியது, தோத்துற வேண்டியது, மறுபடியும் ராஜ்யசபா எம்பி வாங்க வேண்டியது, ராஜ்யசபா எம்பி யார் கொடுத்தானோ அவனுக்கு துரோகம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு தாவ வேண்டியது. சரி, அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அதில் வந்து தருமபுரியில் ஒரு கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ண வேண்டியது. டிக்ளேர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு அவரை எடுத்துகிட்டு உன் பொண்டாட்டியை போட்டுக்கிற நீங்கள் எங்களை பார்த்து அவருக்கு கொடு இவருக்கு கொடுன்னு சொல்கிற தகுதி எந்த 1% இருக்கா உங்களுக்கு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. அன்புமணி ராமதாஸை கேட்குறேன் நான். இல்லை, அவர் வந்து வாரிசு அரசியல் எதிர்க்கிறார். இப்போ அவர் ராமதாஸோட வாரிசு இல்லையா? அப்போ அவர் யாரோட பையன்? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆமால, இன்னைக்கு காலையில் அப்படி தானே கேட்டாருன்னா அவரை தானே கேட்கணும். நீ ராமதாஸ் பிள்ளை இல்லையா, சௌமியா உன் பொண்டாட்டி இல்லையான்னு அவரை கேட்டிருக்கணும்ல. நீங்களா யாருடா? How do I tell you? வாரிசு அரசியல் எதிர்க்கிறாருன்னு பார்த்தீங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் வாரிசு இல்லை. ஆமாம், வேற ஆளே இல்லையா கட்சியில் அப்படின்னு கேட்குறாரு. அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன். உன் முன்னாடி விட்டா வேற ஆளே இல்லையா எம்பிக்கு நிறுத்துறதுக்கு? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நியாயமான கேள்விதான். நாங்கள் யாரை துணை முதலமைச்சர் ஆகணும், யாரை அமைச்சர் ஆகணும், அது எங்கள் கட்சி வேலை. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இன்னொருத்தன் பெட்ரூமில் எட்டி பார்க்கறது எவ்வளோ அசிங்கமோ, அசிங்கம் தானே? அசிங்கம் தான். இதெல்லாம் பெட்ரூமா? இது வேற என்ன கட்சி இல்லை? சரி, கட்சி இன்னொரு கட்சியை எட்டி பார்க்கறது சொல்லுங்க. எது ஆர் பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். ஆஹா ஏங்க, எனக்குன்னு ஒரு பாணி, ஒரு ஸ்டைல். நீங்க இப்படிலாம் பேசுறதுனால தான் ஐயா கோவம் வந்து சொல்லிட்டாரு, இனிமேல் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சியுடன் கூட்டணி கிடையாது. யார் சொல்லிட்டாரு? ஐயா ராமதாஸ் ஐயா. இப்போ போன எலெக்ஷன்ல எந்த திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சாரு? ஆமால. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஆதவ அர்ஜுனுங்கிறோம் பாப்பா மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. விஜய்க்கு லாட்டரியில் விழுந்த குழந்தை அது. லாட்டரியில் பணம் தானே விழும், லாட்டரியில் குழந்தைய வந்து விழுந்து. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவிடா. இடையில வந்தார், இடையில போயிட்டாரு பாத்தீங்களா? ஆமா, வந்துட்டு போயிட்டாரு. நிகழ்ச்சி மொத்தம் நடத்தினாரு. ஆனா திமுக பயங்கரமா அட்டாக் பண்ணாரு, பயங்கரமா. நீங்களா அமைதியா வேடிக்கை பார்த்தீங்க. எப்படி என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்கள்கிட்ட போக சொல்லுங்க, செருப்பால் அடிப்பாங்க. அவெல்லாம் ஓட்டு போடுவான், 69,000 சொச்சம் ஓட்டில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி பதவி ஏற்றிருப்பாரு, மன்னராட்சின்னு சொல்லுவார். ஏன் நீங்கள் மகாராஷ்டிரா மாதிரி எதனா சேட்டை பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஓ, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வடநாட்டிலலாம் பண்ணுறீங்களா சேட்டை? அந்த சேட்டையை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு முடியாத தவிக்கிறீங்க.
அப்போ அந்த மாதிரி விஷயங்களை முறியடிக்கணும்னா நமக்கு வாரிசு அரசு தான் பெஸ்ட். வாரிசு அரசியல் இது உழைப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான் தலைவர், உழைக்கிறதால இல்லை, கிடைக்கிறோம். இல்லை, இல்லை. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு.